வீரா சீரியல் ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாறன் வீராவை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஆனால் அது என்ன இடம்னு கேட்கக்கூடாது, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனால் மாறனுக்கு கிளாஸ் எடுத்த வாத்தியார் வீட்டுக்கு போயிருப்பார். வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிடுறாரு. அப்போ உட்கார வச்சோன்னே மாறன், சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே, ஏன் தெரியாது, ஒன்றை எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கெல்லாம் படிப்பே வராது, செவிரேறி குதிச்சுக்கிட்டே தான் நீ இருக்க போகிற. அப்புறம் உனக்கு கணக்கு சுட்டு போட்டாலும் வராது, காலேஜ் பக்கமே போகமாட்ட, உன்னை நம்பி எந்த பொண்ணும் வரமாட்டா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னோடனே, அது ஏதோ அந்த நேரத்தில் சும்மா கோவத்தில் சொல்லிட்டேன்டா, அது போய் பெருசாக எடுத்துக்கிட்டியா நீ, அதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்னோடனே, நான் அதுக்காகலாம் வரல, நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்னமோ காலேஜில் வேணால் செவிரேறி குச்சி படிக்க முடியாமல் ஆயிட்டு தான், அது என்னவோ உண்மை தான். ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னீங்கல்ல, கடைசியாக என்ன சொன்னேன், உன்னை நம்பி எந்த பொண்ணும் வரமாட்டான்னு, இவ தான் நான் கல்யாணம் பண்ண பொண்ணு மிஸ்ஸஸ் வீரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன, நீ படித்து பெரிய ஆள் ஆகிட்ட, அதை சொல்லத்தானே இங்கே வந்த அப்படின்னோன்னே, அப்படியெல்லாம் இல்லை, நான் காலேஜே சரியாக முடிக்கல தான் நீங்கள் சொன்ன மாதிரி, ஆனால் இந்த விஷயத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது மாறனுக்கு. அப்போ வெளியில் பேசலான்ட்டு போகிறாரு. வீராட்ட அந்த வாத்தியார் மாறனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பையன் தங்கமான பையன், இவனுக்கு ஏற்ற பொண்ணு தான் நீனு, கொஞ்சம் படிப்பு தான் வராதே தவிர மற்றபடி நல்ல நல்ல மனசு உள்ள பையன்னா இவன் தான், அது சும்மா சொல்லக்கூடாது, அவனுக்கு ஏற்ற பொண்ணு தான் நீயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மாறன் ஃபோன் பேசிட்டு இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு உள்ளே ஒரே ஹாப்பியாக ஆயிடுறாரு.